So hello guys, welcome back to our channel. நான் தான் உங்க தனுஷா. இன்னைக்கு என்ன வீடியோனா என்னோட 5th month வளைகாப்போட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ ஆஃப்டர் பிரெக்னன்சி. நம்ம சேனல்ல கப்பல் கண்டென்ட் வீடியோ, காமெடி வீடியோ, லைஃப் ஸ்டைல் வீடியோ, பிரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் நிறைய போடுவோம். ஸோ அதுக்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்றேன். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஜடையை பத்தி நான் சொல்லி ஆகணும். இந்த ஜடை எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஜடை. ஏன்னா இது முருகர் ஜடை, பிளஸ் இது என் கையாலேயே பண்ண ஜடை. அதனாலதான் அதுவும் நாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணிருக்கோம். இதோட வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது விஷயம், இந்த பேக் ட்ராப்பே நாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணிருக்கோம். அந்த வீடியோவை நம்ம சேனல்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த சாரியை பத்தி பேசணும். இந்த சாரி எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு சாரி கட்டணும், நான் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி என் வீட்டுக்காரர்கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். பட் என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்னா, இந்த சாரி கட்டு, நீ ரொம்ப அழகா இருப்பேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி நான் கட்டினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப அழகா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இந்த மேக்கப் நானே தான் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஒன்றும் ஆஹா ஓஹோன்லாம் பண்ணல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளா பண்ணியாச்சு. இந்த ஜுவல் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த ஜுவல் நான் இப்படிதான் போடணும் அப்படின்னு ஃபிக்ஸ்ட் ஆயிட்டேன். எனக்கு ஒரு விஷயம், நான் எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் அப்படிதான் இருக்கணும், ரொம்ப அடமெண்டா இருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜுவல் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் தேடி கண்டுபிடிச்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கியிருந்தேன். இந்த ஜுவல் ஒரு 1000 rupeesக்குள்ளதான் வந்துருந்துச்சு. இது நான் லோக்கல் ஷாப்ல தான் வாங்கியிருந்தேன், ஆன்லைன்ல எல்லாம் எதுவும் வாங்கல. நல்ல ஃபுல் ஃபினிஷிங்ல இருந்துச்சு. அடுத்து இந்த ஃபங்க்ஷன்லயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வளையல். ஸோ அந்த வளையல் ரொம்ப எனக்கு ஸ்பெஷலான வளையல். அது வேற என்னன்னா ரெயின் ட்ராப் வளையல் தான். இது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்த வளையல். இதுல நிறைய ஃபேக் வளையல்லாம் சொல்லுவாங்க, பட் அந்த ஃபேக்லாம் வாங்கிடாதீங்க, ஒரிஜினல் வாங்குங்க. அதுதான் ரொம்ப சூப்பரா இருக்கும். நைட் டைம்ல ரொம்ப அழகா இருக்கும். இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ பிரெக்னன்ட் மாம். நீங்க புதுசா பிரெக்னெண்டா இருந்தீங்கன்னா இந்த ஃபீல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா வந்தவங்க எல்லாரும் உங்களுக்கு நலங்க வச்சு உங்களை பிளஸ் பண்ணி உங்க பாப்பாவையும் பிளஸ் பண்றதுல உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான், நாங்க வீட்லயே பண்ணிருந்தோம். எல்லாரையும் ரொம்ப பேர்லாம் நாங்க இன்வைட் பண்ணல, ஓரளவுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இன்வைட் பண்ணி சின்னதா தான் பண்ணிருந்தோம். எனக்கு 21 வருஷத்தட்டு வச்சிருந்தாங்க. அந்த 21 வருஷத்தட்டுமே முக்காவாசி பழமா வச்சிருந்தாங்க. ஏன்னா பழம்லாம் சாப்பிட்டாதான் நான் பிரெக்னன்சி டைம்ல ஹெல்த்தியா இருப்பேன்னு. பட் ஆனா எனக்கு எது சாப்பிட்டாலுமே வாமிட் தான் வரும், தண்ணி குடிச்சா கூட வாந்தி தான் வரும். அதனாலேயே நான் எதையும் சாப்பிடாம தான் இருந்தேன். பட் அன்னைக்கு என்னன்னு தெரியல, 5th monthல எனக்கு ஃபங்க்ஷன் அப்போ சுத்தமா வாமிட்டே வரல. அதுக்கு முன்னாள் வரைக்கும் நான் வாமிட் எடுத்துட்டு இருந்தேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சுமே நான் வாமிட் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஃபங்க்ஷன் அன்னைக்கு நான் வாமிட் எடுக்கல, ஏன்னு தெரியல. பட் ரொம்ப ஹாப்பியா போச்சு என்னோட ஃபங்க்ஷன். ஏன்னா வந்தவங்க எல்லாரும் என்னையும் பிளஸ் பண்ணி பாப்பாவையும் பிளஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் வயிற்றுக்குள்ள குட்டி வச்சுட்டு எல்லாரும் நம்மள அந்த பேபி பம்போட பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி வித்தியாச ஃபீலா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆகும்னா இதை நீங்களுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு பத்தி நான் சொல்லியே ஆகணும். இந்த சாப்பாடு நாங்க அவுட் சைடு நாங்க ஃபுட் எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த 5 டிஃப்ரெண்ட் ரைஸ் மட்டும் தான் வீட்டுல இருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் லெமன் சாதம், புளி சாதம், புதினா சாதம், மாங்காய் சாதம், தயிர் சாதம்ட்டு. அதுல எனக்கு இந்த புதினா சாதம் சுத்தமா பிடிக்காது. பட் அவுட் சைட்ல இருந்து இந்த ஃபுட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. வந்தவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா அதை சாப்பிட்டுட்டு எங்க எல்லாரும் பிளஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் அப்போ பாப்பா அடிக்கடி லிட்டில் கிக்ஸ் பண்ணிட்டே இருந்தா, அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி கிக் பண்ணி நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஃபங்க்ஷன் அன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷன் ரொம்ப ஹாப்பியா போச்சு. அதுக்கப்புறம் திருஷ்டி சுத்தி போட்டு திருஷ்டியை நாங்க கழிச்சிட்டோம். வந்தவங்க எல்லாருக்கும் என் அக்கா ரிட்டன் கிஃப்ட்மே கொடுத்திருந்தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல நான் மார்னிங் எழுந்து உட்காந்து மேக்கப் பண்ணி இதை பண்ணி அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லேயே உட்காந்துட்டதுனால நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ரொம்ப டயர்டாவே தான் போச்சு ஃபங்க்ஷனே. ஸோ நல்லபடியா ஃபங்க்ஷன் எப்படியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பிரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் அப்டேட்ஸ்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.